வணக்கம் நண்பர்களே. நல்ல ஷூ வாங்குற கூட பணம் இல்லை, அவர் கூட விளையாடுற சக பிளேயர் அவரோட விக்கெட்டை நெட் பவுலிங் பண்ணும்போது எடுத்தா உனக்கு ஒரு நல்ல ஷூ கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் அவரோட வாழ்க்கையே ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கிற சேத்தன் சக்காரியாவுக்கு இந்த 2021 IPL ஆர்ஆர் டீம் 1,20,00,000 எடுத்திருக்காங்க. சேத்தன் சக்காரியாவோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி அவரோட கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க சேத்தன் சக்காரியா. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவரோட தந்தை பார்த்தீங்கன்னா டெம்போ டிரைவராக இருக்காரு. தாய் தினக்கூலி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தந்தையோட ஏழை தந்தையோட கனவே என்னன்னா, தனக்கு இருக்கிற 2 மகன்களில் ஒருத்தரையாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேலை வாங்கி கொடுத்துடணும், ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிறது தான் அவரோட கனவாக இருக்குது. அதற்கு என்ன பண்ணுறாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்கூலில் தனது மகனை சேர்த்தணுங்கிறதுனால ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திடுறாரு. பெரும்பாலான டைமில் பணம் கட்டுறது, ஃபீஸ் கட்டுறது கூட அவர்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்ததில்லை. அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவரோட மாமா. சேத்தன் சக்காரியோட மாமா அதே ஏரியாவில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருந்தாரு. தனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் சேத்தன் சக்காரியா அவரோட கடையில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவங்களோட மாமா பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் பணம் கட்ட முடியோ அப்போல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் படிக்கும்போதே கிரிக்கெட் விளையாடணுங்கிற ஆர்வம் ஏற்படுகிறது. இதை போய் தனது தந்தை கிட்ட சொல்கிறாரு. நான் முழு நேரமாக பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஏழை தந்தையோட கனவே என்னென்னா, நல்லா படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வேலை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான். இதை சொன்னதே அவரோட தந்தை கிரிக்கெட் லைஃப் வேண்டான்னு சொல்கிறாங்க. எகைன் அவங்க மாமா கன்வின்ஸ் பண்ணுறாரு அவரோட தந்தையை. இல்லைங்க, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் நல்லா வருவான், விளையாட விடுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இப்படி தான் அவரோட கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. இருப்பினும் நல்ல ஷூ கிடையாதுங்கிறது யார் அவருக்கு கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சௌராஷ்டிரா டீம் கேப்டன் ஷெல்டன் ஜாக்சன் தன்னோட விக்கெட்டை நெட் பவுலிங் அப்போ எடுத்தா உனக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூ கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்படி அண்டர் 19 விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு MRF ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அண்டர் 19 சௌராஷ்டிராக்காக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 18 விக்கெட் எடுக்கிறாரு. அதன் மூலமாக MRF ஃபேஸ் ஃபவுண்டேஷன் கிளென் மெக்ரத் இந்தியாவில் நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேஸ் ஃபவுண்டேஷனில் போய் அவரோட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படி தான் ஃபஸ்ட்டு அவரோட ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கெரியரையே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட பெரிய ஃபேவரட் பிளேயர் கிரிக்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். அவரோட இன்ஸ்பிரேஷன், சேத்தன் சக்காரியாவோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஜுனைத் கான் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர், ஜாகிர் கான் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர், தென் ஸ்டார்க் ஆஸ்திரேலியன் பவுலர். எல்லா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போல் நானும் ஒரு பெரிய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக வரணுங்கிறது தான் அவரோட கனவு. இப்படி இருக்கிறப்போ இவரோட உள்ளூர் கிரிக்கெட்டில் இவர் விளையாடுற திறமையை பார்த்துட்டு மைக் எஷன், அதாவது RCB கோச், இவரை நெட் பவுலர் தேவைப்படுது RCBக்கு, அந்த செலெக்ஷனில் கலந்துக்கும்படி கூப்பிடுறாரு. அதே மாதிரி இவரும் போய் கலந்துக்கிட்டு செலக்டும் ஆகிடுறாரு. 2020 IPL UAEயில் நடந்த RCB டீமில் நெட் பவுலராக இவர் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்குது. அங்கே ஸ்டெயின், உமேஷ் யாதவ்ங்கிற பெரிய பிளேயர்ஸோட இன்ட்ராக்ஷன் கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்களை அங்கே கற்றுக்கிறாரு. 2020 ரஞ்சி ட்ரோஃபியில் எடுத்த உடனே அவருக்கு விளையாடுறதுக்கு சௌராஷ்டிராக்காக வாய்ப்பு கிடைக்கல, பெஞ்சில் தான் இருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனக்தத் இன்ஜூரி ஆயிடுறாங்க. ஜெயதேவ் உனக்தத் இன்ஜூரி ஆனதுனால சேத்தன் சக்காரியா ரஞ்சி ட்ரோஃபியில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது. அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 5 விக்கெட் எடுத்து அசத்துறாரு. அதுலேருந்து தான் அவரோட உள்ளூர் கிரிக்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரியேட் ஆச்சு. அடுத்து 2020 சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபிலையும் சூப்பராக விளையாண்டுருக்கும்போது அவரோட பிரதர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க ஃபேமிலி 10 நாளாக டோர்னமெண்ட் முடிய வரைக்கும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு அவர் தாய் சொன்ன காரணம் என்னென்னா, 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இதை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுவான், அவனோட ஆட்டம் தடைபடும் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுட்டு எப்பெல்லாம் ஃபோன் பண்ணாலும் தம்பி எங்கன்னு கேட்பாராமா. அந்த சமயத்துலலாம் அவன் ஒரு மளிகை கடைக்கு பொருள் வாங்க போயிருக்கான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க. 10 நாள் கழித்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தனது தம்பி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் அவர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்திருக்காரு. பட் ஓவராலாக அந்த இயர் டொமஸ்டிக் கெரியரில் அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு IPL கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குங்கிறது அவரால் நம்பிக்கையாக இருக்கார். அவரோட பேரை அனௌன்ஸ் பண்ண உடனேமே அவர் என்ன நினச்சாரா, யாராவது என்ன IPL டீமில் எடுத்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாராம். ஏன்னா போன 2020 IPL
நெட் பவுலராக இருக்கும்போதே ஆர்சிபி கோச் சைமன் கேட்டிச், மைக்கேஷன் 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் ஐபிஎல்ல நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீமுக்கு விளையாடலாம், நாங்கள் உங்களை கண்டிப்பாக ஏலத்தில் எடுப்போம், அதுக்கான தகுதியை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் யாராவது என்னை எடுத்தால் போதும்னு நினைக்கிறாரு. பட் ஆர்சிபி, ஆர்ஆர் 2 பேருமே போட்டி போட கடைசியாக 1,20,00,000க்கு ஆர்ஆர் அவங்கள வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, நான் எந்த ஒரு டீமில் செலக்ட் ஆனால் போதும், என் திறமையை நிரூபிக்க முடியும்னு நம்பிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய தொகைக்கு நான் போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு கிடச்சிருக்கு திடீர்னு, நீங்கள் இதை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லை, என் தாய் தந்தைக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி தரணும், என் தம்பி தவறுனதுனால என்னோட குடும்பத்தோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்கிட்ட தான் இருக்குது, ஸோ நான் இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஐபிஎல்ல கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் விக்கெட் மயங்க் அகர்வால் அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவருக்கு இந்த கிரிக்கெட் லைஃப் எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கு. தென் அதுக்கப்புறம் ராகுல் சிஎஸ்கே கூட விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 3 ஜாம்பவான்கள் எடுத்தார், ரெய்னா, ராய்டு, தோனி. ஸோ பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் வீழ்த்திட்டு வராரு. ஆர்ஆரில் அவர் நிறைய மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவர் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிறது தான் எல்லாத்தோட விருப்பமாகவும் இருக்கும், அவரோட விருப்பமும் அதுதான். இவரோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே தனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செஞ்சு கடைசி வரைக்கும் அதில் என்ன தடங்கள் ஏற்பட்டாலும் விடாது அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுபோல் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ், பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.